வணக்கம். நான் டாக்டர் புண்ணியமூர்த்தி. கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் பற்றி ஆய்வில் இருக்கேன். இப்போ தமிழ்நாடு வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியர். சரி, இன்னைக்கு அக்ரி எக்ஸ்போல நீங்க 3வது நாளா பேசியிருக்கீங்க. கண்டிப்பா இது விவசாய பெருமக்களுக்கு பேர் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினைக்கிறோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு கால்நடை வளர்ப்புல நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் விவசாயிகளுக்கு சொல்ல போறோம் சார்? அது பொதுவாக கால்நடை வளர்ப்புன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பால் உற்பத்தி, முட்டை, இறைச்சி உற்பத்தி, அந்த வகையில அது ஒரு வாழ்வியல் ஆதாரமா அவங்களுக்கு இருக்குது, அதை யோசிக்கிறாங்க. என்னுடைய அந்த தொடர்ந்த ஆய்வுல இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் பல நாடுகள்லையும் போய் பார்க்கும்பொழுது, மற்ற நாடுகளை விட நம்ம இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, ஊரக பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு நாட்டுல வேளாண்மை சார்ந்த கால்நடை வளர்ப்பு கண்டிப்பா ஒரு வாழ்வியல் ஆதாரமா நம்ம நினைக்கல, அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கலன்னு சொன்னால், இவ்வளவு பேரும் நகர்ப்புறத்துக்கு அவங்க நகர்ந்து செல்வதை தடுக்கவே முடியாது. அப்போ ஒரு பெரிய சமூக ஒரு கடுமையான ஒரு சிக்கல்ல நம்ம சந்திப்போம். ஏன்னா இவ்வளவு பேருக்கான ஒரு வேலையையோ, இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இன்னும் நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும்லாம் சொல்றாங்க. அப்போ இன்னும் கூடுதலா வரக்கூடிய காலங்கள்ல வேளாண்மை சார்ந்த கால்நடை வளர்ப்பு அடுத்தடுத்த தலைமுறைகள்ல இன்னும் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா பல நாடுகள்ல உணவு உற்பத்திக்கான இடமும் குறையுது, நீர் ஆதாரங்கள் குறையுது, வெப்பம் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது, நம்ம அதுக்கு முன்னேற்பாடா கால்நடை வளர்ப்பையும் அது சார்ந்த வேளாண்மையை ஒன்னோட ஒன்று தொடர்புடையதை எப்படி ஆதி காலத்துல இருந்ததோ அதை கண்டிப்பா இப்ப நம்ம நிலைநிறுத்தணும். கண்டிப்பாங்கய்யா, இவ்வளவு நேரமா ரொம்ப அருமையா விவசாய பெருமக்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி விதத்துல சொன்னீங்க. நன்றிங்கய்யா. என்னுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுக்கலாம், பண்ணையாளர்கள் ஆன்லைன்ல கேட்டுக்கலாம். 98 424 55 833. அது அவங்க வாட்ஸ்அப், நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் போட்டால் அந்த மருத்துவ முறைகளை அவர்களுக்கு அறியப்படலாம். எல்லோரும் வெற்றிகரமாக கால்நடை வளர்ப்பு செய்து நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றிங்க.